ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ஹலோ, நான் ருத்ரா பேசுறேன். ருத்ரா, என்னம்மா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்க போல? விக்ரம், ப்ளீஸ் விக்ரம், உனக்கு கெஞ்சி கேக்குற. கதிரை எங்க வச்சிருக்க? அவர் விட்டுரு ப்ளீஸ். ஐயோ, முடியாதே ருத்ரா. அவனை தூக்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டிருக்கேன் தெரியுமா? அட்லீஸ்ட் என் பிளானுக்காவது ஒரு மரியாதை வேண்டாமா? அதனால சரி, நீயும் கெஞ்சுற, நான் கதிரை உயிரோட விட்டுறேன். ஆனா நான் என்ன பண்றேன், ஒரு 2 நாள் கழிச்சு விட்டுறேன். விக்ரம், நாளைக்கு கதிருக்கும் காவியாவுக்கும் கல்யாணம். இப்படி 2 நாளைக்கு அப்புறம் விடுறேன்னு சொல்ற? ப்ளீஸ் விக்ரம், அவங்களோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இப்பவே அவங்கள விட்டுரு. கியூட் ருத்ரா, நீ கெஞ்சும் போது ரொம்ப கியூட்டா இருக்கு உன்னோட வாய்ஸ். என்ன ருத்ரா, இப்பவே நான் கதிரை விட்டுட்டேன்னா நாளைக்கு அவனுக்கும் காவியாவுக்கும் கல்யாணம் நடந்துரும்ல. அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற சேலஞ்சு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறது தானே. நீ அதுலயே கை வச்சா எப்படிமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விட்ட சவால்ல தோத்ததா ஆயிடாதா? விக்ரம், அங்க மண்டபத்துல கதிரை காணோன்னு எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. நாளைக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலனா என்ன நடக்கும்னே தெரியாது. விக்ரம், உனக்கு ஏன் மேலதானே கோவம்? கதிர் என்ன பண்ணாரு? அவர் பாவம் விக்ரம். அவங்க அம்மா மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலனா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஐயோ இல்ல ருத்ரா, எனக்கு இந்த ரீசன்ஸ் எல்லாம் பத்தல. உன்னால யூ கேன் ட்ரை பெட்டர். என் மனசு இன்னும் வேற ஏதோ எதிர்பார்க்குது. விக்ரம், இப்போ உனக்கு என்ன? நான் இந்த சவால்ல ஜெயிக்க கூடாது, அவ்வளவுதானே? சரி விக்ரம், நான் தோத்துட்டேன், போதுமா? ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.